அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். மொக்கரசுவை வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பெத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த மாப்பிள்ளையோட பேர் என்ன? ஆஹா, என்னம்மா யோசிக்கிறான். இப்போ பூசாரி என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. கடவுளே, பூசாரி புதுசா அவன் நம்புற மாதிரி ஏதாவது பேரை சொல்லணும். அந்த ஏழையோட பேரு ஸ்னேக் பாபு. என்னது, ஸ்னேக் பாபுவா? ஆமா. ஆஹா, இதெல்லாம் கதையில் வரவே இல்லையேயா. பூசாரி புது பிட்டா போடுறான ஐயா. அருக்காணிக்கு ஸ்னேக் பாபுவை பிடிக்கல. ஓகே, ஸ்னேக் பாபுக்கு அருக்காணியை பிடிச்சிருந்ததா? அருமையான கேள்வி தம்பி. எங்க கேட்காம இருப்பியோ நினைச்சேன். கரெக்டாக கேட்டுட்டேன். ஏன்னா கதையோட டர்னிங் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்கு. சரி, ஒரு பிரேக் விடுவோம். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆஹா, மொதல் டீ பிரேக்கு, இப்போ பாத்ரூம், அடுத்து லஞ்ச் பிரேக்கு விட்டாலும் விடுவான். யோ பூசாரி, அதுக்குள்ள கதையை சொல்லி முடிச்சிரியா? எனக்கு வேற பசி கபகபங்குது. எப்படி, நான் சொன்ன கதை ஓகேவா? யோ, நான் ஓகே சொல்லி என்னையா பண்ணுறது? அவன் ஓகே சொல்லணும்யா. ஆமாம், அந்த ஸ்னேக் பாபுவை எங்கேருந்தியா பிடிச்ச? நிறைய சினிமா பார்ப்பேன், அதில் இருந்து தான் பிடிச்சேன். நான் நினைக்கிறேன் அருக்காணி கதையை கேட்டதும் தான் அவனுக்கு உச்சா வந்திருக்கு. அதை நம்மக்கிட்ட மறைச்சிட்டு அப்படி கெத்தா போகிறான். எப்படியோ பூசாரி, அவன் இந்த கதையை நம்பி இந்த வீட்டை விட்டு அவன் காலி பண்ணியே ஆகணும். ஆமாம், கவலையே படாதீங்க. கதை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் பொட்டி பொடுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். ஆஹா, கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே இருக்குது யார் பொட்டியை கட்டிட்டு போவாங்கன்னு.